உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற சிந்தனையின் பொருள், கர்த்தர் சொன்ன காரியம், மனம் திரும்பு, தூய்மைப்படு, திரும்பி வா. மனம் திரும்பு, தூய்மையாகு, திரும்பி வா. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம், கடவுள் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான கடவுளுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. மிக தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? முதல்ல பெத்தேலுக்கு போ, ஃபஸ்ட்டு அது. ரெண்டாவது, அங்கே போனாக்கா போயிட்டு வந்துருன்னு அர்த்தம் இல்லை. அங்கே என்ன பண்ணணும்? அங்கே குடியிருக்க வேண்டும். அங்கே குடியிருந்து, அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு? அங்கே தரிசனமான கடவுளுக்கு, உனக்கு தரிசனமான கடவுளுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு. அந்த தரிசனமானவர் எப்போ தரிசனமானார் தெரியுமா? நீ உங்கள் அண்ணனுக்கு பயந்து ஓடினிய அப்போ தரிசனமானவர். எவ்வளோ கிளியராக சொல்கிறார் பாருங்கள், கிளாரிட்டி. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். நீ செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நீ பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லாமல், எங்கே கட்ட வேண்டும், அங்கே போய் கட்டிவிட்டு வந்துவிடக்கூடாது, அங்கே நீ தங்கியிருக்க வேண்டும். அதுவும் எந்த இடத்தில் கட்ட வேண்டும் என்றால், நீ உனக்கு தரிசனமான இடத்தில், கடவுள் உனக்கு தரிசனமான இடத்தில், அந்த தரிசனமான கடவுளும் எதற்காக, எந்த ஒரு சூழ்நிலையில் உனக்கு தரிசனமானார் என்பதையும் உனக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். நீ பயந்திருந்த காலத்தில். ஹல்லேலூயா. இதுதான் மிக தெளிவாய் சொல்லப்படுகிற காரியம். ஏனென்றால் இவர் என்ன பண்ணுறாரு? 30 வருஷம் ஏமாற்றுக்காரனாக வாழ்ந்தவர். அண்ணனை ஏமாத்துறது, அப்பாவை ஏமாத்துறது, ஒரே இந்த வேலையிலேயே 30 வருடம் கழிந்து 20 வருடம் அங்கே கஸ்டடி, மாமனாருடைய கஸ்டடியில் இருக்கார். ஏன்னா இந்த பெண்ணை திருமணம் செய்து மறுபடியும் அந்த பெண்ணை திருமணம் செய்ய அங்கே ஒரு 20 வருஷம். அந்த 20 வருடம் கழித்து இங்கே வரும்போது அவர் நேராக எங்கே போயிருக்கணும்? பெத்தேலுக்கு போயிருக்கணும். ஆண்டவர் சொன்னதை அவர் என்ன பண்ணல? கேட்கலை. மறுபடியும் என்ன பண்ணுறாரு? சீகேம் பட்டணத்தில் அங்கே தங்குறாரு. அங்கே கூடாரம் போட்டு அங்கே ஒரு 10 வருஷம். பாருங்கள், 60 வயசு முடிஞ்சு போச்சு. இப்போ ஆண்டவர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ பெத்தேலுக்கு போ. ஹல்லேலூயா. நாம் பெத்தேலுக்கு போகிறவர்களாக இருக்கிறோம். உன்னுடைய பெத்தேல் எது? முதல் நீ சந்தித்தது எப்பொழுது? நீ கடவுளோடு உறவாடியது எப்போது? உன்னை அவர் எப்பொழுது தெரிந்தெடுத்து கொண்டார்? நீ சத்தியத்தை அறிந்தது எப்போது? நீ அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது எப்போது? உனக்கு சத்தியம் சொல்லப்பட்ட நாள் எப்போது? நீ எப்பொழுது கிறிஸ்தவனாக மாறினாய்? அதை நினைப்பூட்டி கொண்டு அங்கிருந்து நீ இன்றைக்கு சீகேமுக்கு வந்திருக்கலாம். பெரிய வேலை என்பது சீகேமாக இருக்கலாம், பெரிய பதவி என்பது சீகேமாக இருக்கலாம், பெரிய வீடு என்பது சீகேமாக இருக்கலாம், உன்னுடைய சொத்து சீகேமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்பவும் பெத்தேலுக்கு போ. ஹல்லேலூயா. மீண்டும் நீ பெத்தேலுக்கு போயே ஆக வேண்டும். இப்போதான் உரைக்குது. ஆண்டவர் சொன்னது அவருக்கு இப்போதான் என்ன பண்ணுது? ஆமாம், நம்ம பெத்தேலுக்கு போகணும். பெத்தேலுக்கு போக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் உடனே அவர் குடும்பத்துக்கு சொல்றாரு. அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு சுத்தம் பண்ணி கொண்டு வஸ்திரங்களை மாற்றுங்கள். பாருங்க, முதல்ல மனம் திரும்ப வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்நிய தெய்வங்களை நீ விட்டு விலக வேண்டும். மொத்தமாக கம் அவுட் ஆஃப் ஐடோலேட்ரி, இந்த விக்கிரக ஆராதனையை விட்டு நீ விலகி வெளியே வா.
வெளியே வரும்போது நீ தூய்மைப்படுகிறாய். தூய்மைப்படுவது மாத்திரம் புதிதல்ல, நீ தூய்மையான பின்பு உன் வஸ்திரங்களை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. குளிச்சுட்டு பழைய ட்ரெஸ்ஸே போட்டு வெளியே போமா? நம்ம குளித்த பின்பு நீ என்ன பண்ணணும்? புதிய ஆடை, நீ ஆடையை மாற்றிக்கொள்ள வேண்டும், உன் வஸ்திரத்தை நீ மாற்ற வேண்டும். பழைய வாழ்க்கை என்பதை விட்டு நீதியின் வஸ்திரத்தை அணிந்து கொள்ளும் புது வாழ்வு உன்னை பெத்தேலுக்கு போக தகுதிப்படுத்திவிடும். நீ பெத்தேலுக்கு போக தகுதியாக வேண்டும் என்றால் நீ மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பிய பின் தூய்மையாக வேண்டும். தூய்மையான பின்புதான் நீ எங்கே செல்ல முடியும்? அந்த பெத்தேலுக்கு செல்ல முடியும். ஆகையால் தான் ரிப்பென்ட், ரினியூ அண்ட் ரிட்டர்ன் 3 இருக்கு. யூ ரிப்பென்ட், ரெனியூ அண்ட் ரிட்டர்ன். இந்த 3ம் நீ செய்ய வேண்டும். அப்போ பழச நீ என்ன பண்ணிடுற? எல்லாத்தையும் தூக்கி போகி கொண்டாடு. பழசெல்லாம் என்ன பண்ணோம்? கொளுத்தி போட்டுரு. டயரை கொளுத்தாத. நீ என்ன பண்ணு? உன்னுடைய வாழ்வில் கொளுத்த வேண்டிய விக்கிரகங்கள் அநேகம் உண்டு. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த அந்நிய தெய்வங்கள் அநேகம் உண்டு. விக்கிரக ஆராதனை என்றால் உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? என்ன பண்ணுறோம்? உடனே சிலை, பிள்ளையார் சிலை, முருகர் சிலை, எல்லா சிலையும் நமக்கு ஞாபகம் வரும். அது அல்ல. விக்கிரக ஆராதனை என்பது அது மாத்திரம் அல்ல. நீ கடவுளை காட்டிலும் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாயோ, கொடுக்கின்றாயோ, அது எல்லாமே விக்கிரகம். நீ கடவுளை காட்டிலும் அதிமுக்கியத்துவம் எதற்கு கொடுக்கிறாயோ, இதை காட்டிலும் அது. இன்னைக்கு தான் 1000 ரூபாயும் கருமம் கொடுக்குறான், அதனால் இன்னைக்கு கொஞ்சம் சர்ச்சுக்கு லேட்டாக வரேன்னா அது விக்கிரகம். இன்றைக்கி தான் 6000 ரூபா கொடுக்குறான், டோக்கன் வாங்கிட்டேன், இன்றைக்கி பார்த்து பாஸ்டர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சாருன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லாத, அது விக்கிரகம். எது முக்கியத்துவம்? இதை காட்டிலும் நீ எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ, அது உன்னுடைய ஆடையாக இருக்கலாம், துணிமணியாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பெத்தேலுக்கு போ. நீ பெத்தேலுக்கு போக வேண்டும் என்றால் நீ சுட்டரிக்க வேண்டியது அநேகம் உண்டு. எதையெல்லாம் நீ சுட்டரிக்க வேண்டும்? அதை தான் நாம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். உபாகமம் 7, 25, 26. அருவருப்பானவைகள். நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடி பாருங்க. ஆண்டவர் வாயிலிருந்து சீன்ற வார்த்தை ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் வருது. எதுக்கு வருது? விக்கிரகத்திற்கு. சீ, அதை சி அப்படின்னு சொல்லுன்றார். அந்த அளவுக்கு அதை வெறுக்கிறவர். இங்கே அந்நிய தெய்வங்களை எடுத்து போடு என்றால், அப்படி என்றால் இவனுடைய மனைவிமார், இவனுடைய உடன் இருக்கின்ற உறவுகள் எல்லாம் அந்நிய தெய்வங்களை ஏன் வைத்திருந்தார்கள்? அவர்கள் யெகோவாவை வணங்கவில்லையா? தொழுது கொள்ளவில்லையா? எப்படி வந்தது? அது ஒரு கேள்வி வருதுல்ல. அந்நிய தெய்வங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்நிய தெய்வங்கள் என்பது ஹவுஸ் ஹோல்டு ஐடல்ஸ். அதுக்கு பேர் என்னது? ஹவுஸ் ஹோல்டு ஐடல்ஸ். டெராஃபிம் என்று இதில் யூத மொழியிலே, எபிரேய மொழியிலே சொல்லப்படும். டெராஃபிம். அந்த டெராஃபிம் என்பது என்ன என்றால், இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்திலே சொல்லுவது போல குலதெய்வம் என்ற அர்த்தம். எல்லா யூதர்களும் எல்லா எபிரேய மக்களும் அவர்கள் தங்களுடைய மூதாதையருடைய சிலையை அந்த வீட்டிலே வைத்திருப்பார்கள். தாத்தாவுக்கு தாத்தா அவருடைய சிலைகளை வைத்திருப்பார்கள். அப்படித்தான் லாபான் வைத்திருந்தான். அந்த சிலையை தான் ரெபேக்காள் எடுத்துக்கொண்டு வழியிலே வந்து அவன் துரத்தி கொண்டு வந்து அந்த சிலைகளை தேடும்போது அவள் ஒட்டக சேனைக்கு கீழே வைத்து அதன் மேல் அமர்ந்து கொண்டாள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதெல்லாம் நான் தெரியும். யாக்கோபுக்கு தெரியாமலாம் இருந்திருக்காது, தெரிந்திருக்கும். அப்பெல்லாம் சொல்லலை. ஆண்டவர் உரைச்சார், ஒரே ஒரு அடி மண்டையில் போட்டார். நீ பயந்து ஓடினிய, அப்போ உனக்கு தரிசனமான அந்த இடத்துக்கு போப்பான. உடனே திரும்பி ஃபேமிலியை பார்த்து, அப்பா இதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. நான் பலிபீடம் உண்டாக்க வேண்டும் என்றால் பழசையெல்லாம் நான் எரித்து போட வேண்டும். பழையதை எரித்து போடுவது எதற்கு என்றால்,
கர்த்தருக்கு பலிபீடம் செலுத்த. அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் கர்த்தருக்கு பலிபீடம் செலுத்துவதற்காகத்தான் இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு தான் பலி செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு தான் நான் நன்றியாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு தான் நான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பதை நாம் மறந்துவிட கூடாது. அதை மறந்து போனவர்களாக நாம் இருக்கிறோம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் பாருங்க. சங்கீதம் 8ஆம் அதிகாரத்திலே 6 படிங்க, 6-8. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விட்டார், எல்லாவற்றையும். இல்லைன்னா ஜம்போ சர்க்கஸே இன்னைக்கு கிடையாது இல்லையா? எல்லா மிருகங்களையும் என்ன பண்ணாரு? உன்னால் அடக்க முடியும் என்று கர்த்தர் கொடுத்த கட்டளை. இல்லைன்னா அவ்வளோ பெரிய யானை இவ்வளோண்டு ஒரு 5 அடி மனுஷன் சொல்றதெல்லாம் ஏன் கேட்குது? எல்லாம் உன் ஆளுகைக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். நம்ம என்ன பண்ணுறோம்? மாட்டுக்கு கொம்புக்கு பெயிண்ட் அடித்து அதை கூட்டிகிட்டு போகிறோம். அது அல்ல. எல்லாம் உனது ஆளுகைக்குள்ளாக, எனது ஆளுகைக்குள்ளாக எல்லா மிருகத்தையும் எல்லாவற்றையும், சகல ஆகாயத்து பறவைகள், மச்சங்கள், கடலில் சஞ்சரிக்கவைகள் அனைத்தும் உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திய ஆண்டவரை தொழுது கொள்வாயா? அவர் படைத்த படைப்புகளை தொழுது கொள்வாயா? அதுதான் கேள்வி. நாம் படைத்தவரை தான் தொழுது கொள்ளுகிறோம் ஒழிய அவருடைய படைப்புகளை தொழுது கொள்ளுது அல்ல. படைப்புகளை தொழுது கொள்ளுகிறோம் என்றால் அது விக்கிரக ஆராதனை. அதை நாம் என்ன பண்ணணும்? போகி கொண்டாடணும். அதுதான் நம்முடைய வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாம் வாசிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வசனம் என்ன? 2 சாமுவேல் 5:21. 2 சாமுவேல் 5:21. சுட்டெரித்தார்கள். தாவீதும் அவங்கெல்லாம் மொத்தமாக போய் கொண்டாடுறாங்க பாருங்க. உடனே எதை கொண்டாட வேண்டும், எதை எரிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்வில் எதெல்லாம் விக்கிரகமாக இருக்கிறதோ அதையெல்லாம் சுட்டெரித்து போடு. எல்லாவற்றையும் சுட்டெரித்து போடு. உன்னுடைய பாவங்கள் எல்லாம் விக்கிரகம். கர்த்தருக்கு காட்டிலும், கர்த்தரை காட்டிலும் எதை நீ முக்கியப்படுத்துகிறாயோ அது அனைத்தும் விக்கிரகம். அது அனைத்தும் விக்கிரகம். ஆகையால் அதை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும். எதை சுட்டெரிக்க வேண்டும் என்று கர்த்தர் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆகையால் இப்பொழுது யாக்கோபு என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் விலக்கி போட்டு சுத்தம் பண்ணி கொண்டு வஸ்திரங்களை மாற்றுங்கள். மிக தெளிவாக அவங்க ஃபேமிலிக்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். விலக்கி போடு, முதல்ல தூக்கி போடு. அது மட்டுமல்ல, சுத்தமாக்கிக்கொள். அது மட்டுமல்ல, அது தீட்டு. ஆகையால் நீ என்ன பண்ணணும்? இனிமே பழைய வஸ்திரங்கள் உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று அழகாய் சொல்லுகிறார். சொன்னதும் ஏன் எதுக்குனாக்கா, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். 35வது அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் யாக்கோபுட்ட என்ன சொன்னாரு? நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. இவர் பிள்ளை ஒய்ஃபு பசங்கிட்ட என்ன சொல்றாரு? நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். பெத்தேலுக்கு போக வேண்டும் என்றால் முதலில் நீ எழுந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எழுந்து என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு அநேக அர்த்தம் உண்டு. எழுந்து என்றால் நீ சோர்ந்து போய்விட்டாய், ஆகையால் ஒரே இடத்தில் இருக்கிறாய். எழுந்து என்றால் நீ இங்கிருந்து இனி நகர மாட்டாய், ஆகையால் எழுந்து. இவ்வளவு நாட்கள் இங்கே இருந்தது போதும், ஆகையால் எழுந்து. எழுந்து என்றால் நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறாய், அதிலிருந்து எழுந்து. பழக்கப்பட்டு விட்டாய், அதிலிருந்து எழுந்து. என் மூதாதையர் சொல்லிக் கொடுத்ததை நான் இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன், அதிலிருந்து எழுந்து. இது கலாச்சாரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், அதிலிருந்து எழுந்து. இது பாரம்பரியம் என்று சொல்லுகிறாயா, அதிலிருந்து எழுந்து. இது எங்கள் குடும்ப வழக்கம் என்று சொல்லுகிறாயா, அதிலிருந்து எழுந்து. எழுந்து கொள்ளாமல் நீ பெத்தேலுக்கு போக முடியாது. நீ பெத்தேலுக்கு போக வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் யூ கெட் அப். முதலில் நீ எழுந்து கொள். எழுந்து என்று அவர் சொல்லுகிறார். உடனே அந்த அம்மாங்கெல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. என்ன பண்ணாங்க? காதில் இருக்கிற கம்மலெல்லாம் கட்டி கொடுத்தாங்க. அவர் சொன்னதை ட்ரெஸ்ஸை மாற்றுன்னு. அவங்க என்ன பண்ணாங்க? ஜுவல்லரியெல்லாம் கட்டினாங்க. ஏன்?
அன்றைய காலத்தில் அப்பொழுது யூத ஜனங்கள் எல்லாம் அந்த அந்நிய தெய்வங்களுக்கு காதிலே என்ன விக்கிரகம் இருந்து, எந்த அணிகலன் இருந்ததோ, எந்த அந்த என்ன சொல்றது நகை அணிந்திருந்ததோ அதையே அவர்களும் அணிந்திருப்பார்கள். அதை தூக்கி போட்டுட்டு இதை மாட்டிக்க கூடாதுன்னு அவங்க தெளிவானாங்க. அதையும் கழற்றி போட்டார்கள். ஹல்லேலூயா. அதையும் கழற்றி போடு என்று சொன்னதை யாத்திராகமம் 19:10 வாசிங்க. யாத்திராகமம் 19:10. நீ ஜனங்களிடத்தில் போய் அவர்களை பரிசுத்தப்படுத்து, வஸ்திரங்களை கழற்றி போடணும். அப்பவே இதுதான் இங்கு ஆரம்பித்தது தான் பின்னாளிலே நியாயப்பிரமாணமாக மாறுகிறது. இதுதான் கட்டளையாக மாறுகிறது. இதுதான் சட்டமாக மாறுகிறது. மோசேக்கு சொல்லுவது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்றால் யாக்கோபு அங்கே ஆரம்பத்திலிருந்து அது வருகிறது. அப்போ இங்க அழகாக அவர்கள் சொல்லுவது, இப்படியாக நீ இதை செய்ய வேண்டும். ஏனென்றால் பலிபீடம் செலுத்த வேண்டும் என்றால், பலிபீடம் என்பது நன்றி செலுத்த வேண்டும் என்றால் முதலில் நீ எல்லாவற்றையும் தூக்கி எறிய வேண்டும். சுயத்தை தூக்கி எறிய வேண்டும். தவறான அடிமைதனத்தை தூக்கி எறிய வேண்டும். அவரை அல்லாமல் வேறு ஏதேனும் நீ முக்கியமாய் நினைத்திருந்தால், இது இல்லை என்றால் என்னால் முடியாது என்று எதை நினைத்தாலும் அது விக்கிரகம். அதை தூக்கி எறி, அதை சுட்டெறி, அதை சுட்டெரித்து விட்டு வா. இது 8வது பலிபீடம். ஆதியாகமம் புத்தகத்திலே இது 8th altar. நோவாவின் பலிபீடத்தை சேர்த்து இது 8வது. ஏனென்றால் இந்த 8 பலிபீடங்களும் அதில் அதிகமாக யார் என்றால் ஆபிரகாம் கட்டிய பலிபீடங்கள். நான் வேணா நோட் பண்ணி வச்சுங்க, படிக்க வேண்டாம். ஆதியாகமம் 12:7-8 அது முதலிலே அங்கே ஆபிரகாம் செலுத்திய பலி. மீண்டும் 13:3 அதிலும் பலி செலுத்தியிருக்கிறார். 13:18 அதுவும் பலி. 22:9 மிக முக்கியமான பலி. ஈசாக்கை பலி கொடுக்க சென்ற போது ஈசாக்கை மீட்டு அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை அவருக்கு கொடுத்தாரே அந்த பலிபீடம். மீண்டும் 26:25 ஈசாக்கு. 33:20 மீண்டும் 35:7 தான் இப்பொழுது யாக்கோபு உண்டாக்குகிற பலிபீடம், 8ஆம் பலிபீடம். ஒவ்வொரு பலிபீடமும் நன்றி பலியை ஏறெடுக்கின்ற அந்த பலிபீடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பெத்தேலுக்கு போக வேண்டும். பெத்தேலுக்கு போக வேண்டும் என்றால் எதையெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ, எதையெல்லாம் எரித்து போட வேண்டுமோ, எதையெல்லாம் கொளுத்தி போட வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். ஆகையால் தான் இந்த 4ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறது என்றால், யாக்கோபு அவைகளை சீகேமூர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பரி. You should bundle your sin and God will bury it. கர்த்தர் புதைத்து போடுவார், நீ கட்டி தூர எறிந்தால். ஹல்லேலூயா. இங்கே என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் அவங்க மொத்தமாக மூட்டை கட்டினாங்க. மூட்டை கட்டிய பின்பு அது கர்வாலி மரத்தின் கீழே புதைக்கப்பட்டு விட்டது, அடக்கம் பண்ணப்பட்டது. ஏனென்றால் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ரெபேக்காளின் தாதியாகிய தெபோராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாய் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். விக்கிரகமும் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டது? அதே கர்வாலி மரத்தின் கீழ். கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ண வேண்டியது எத்தனை இருந்தாலும் அப்போ அது சவத்திற்கு சமம், செத்துப்போன சடலத்திற்கு சமம். ஆகையால் தான் இங்கே கர்வாலி மரத்தின் அருகே கீழே அதை புதைத்தார்கள். சடலத்தையும் அப்படித்தான் புதைத்தார்கள். சடலம் போன்றதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த விக்கிரகமாக இருந்தாலும் அது சடலத்துக்கு சமம். அல்லேலூயா. அதை விட்டு நாம் விலகாமல் ஒன்றும் நடவாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சடங்கு சம்பிரதாயத்திலே இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணம் எப்பொழுதுமே அது தவறான எண்ணமாகவே இருக்கிறது. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாவற்றையும் நாம் தீமைக்குரிய காரியமாகவே எண்ணுகிறோம். ஏன் நம் சிந்தனை அப்படி, ஏனென்றால் சூழ்நிலை அப்படி.
அந்த சூழ்நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையை நாம் அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு வார்த்தை நமக்கு இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்கு பகுத்தறியும் ஞானத்தை கொடுக்கும். பகுத்தறியும் போது எது உண்மை என்பது நமக்கு தெரியும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு அமாவாசை ஜப கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க, அங்கே போயிருந்தேன். அப்போ அந்த அமாவாசை ஜப கூட்டத்தில் கேட்டேன், அமாவாசைனா என்ன? யாருக்குமே தெரியல, அந்த பாஸ்டருக்கும் தெரியல. ஆனால் நம்ம கூட்டம் மட்டும் என்ன பண்ணுறோம், அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். அமாவாசை அப்படின்றதே என்னென்னா, அமா அப்படின்னாலே டுகெதர், வசிய என்றால் டுவெல்லிங் அப்படின்னு அர்த்தம். ஒன்றாய் கூடி ஒருமித்து வாசம் செய்வதுன்னு அர்த்தம். அதுதான் மெயின். அதோடைய ஒரிஜினல் பொருள் ஒருமித்து வாசம் செய்வது. அதே போல் இன்னொரு இருவருக்கு நமசிய என்பது தான் அமாவாசையை என்று வந்தது. ந அப்படின்னாக்கா எபிரேய மொழியில் நிலவு. அந்த அஸ்ய என்றால் அது அங்கே இல்லைன்னு அர்த்தம். இட்ஸ் நோ மோர், த மூன் இஸ் நாட் தேர். அதுக்கு பேர் அதான், அங்கே நிலவு இல்லை. அப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்வி உங்களுக்கும் கேட்குறேன். நல்ல நிறைஞ்ச அமாவாசை ஒரு நாள், அந்த அமாவாசை அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தர் கருப்பு காரில், கருப்பு பேண்ட் ஷர்ட்டு, கருப்பு கூலிங் கிளாஸு, கருப்பு ஷூஸு எல்லாம் போட்டுட்டு போகிறாரு. அது அவருக்கு பாவம் பாருங்கள், அன்னைக்கு பார்த்தா அவருடைய காரில் லைட்டு எரியல, ரோட் லைட்டும் எரியல. ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. எதிரில் ஒரு அம்மா, அவங்க பாவம் நல்ல கருப்பு. அந்த கருப்பில் அவங்க கருப்பு புடவை கட்டிட்டு, அவங்களும் கருப்பு கூலிங் கிளாஸு, கருப்பு பொட்டு, எல்லாம் கருப்பு ஜாக்கெட்டு, மொத்த கருப்பு அவங்க வராங்க. இவன் ஃபுல் ஸ்பீடில் போகிறான். கிட்ட போனதான் பிரேக் அடித்தான். எப்படி அடித்தான் பாருங்க. இதுவும் கருப்பு, ரோடு லைட்டும் ஏறியல, வண்டி லைட்டும் ஏறியல. இவர் வேறு கூலிங் கிளாஸு, அந்த அம்மாவும் கூலிங் கிளாஸ் போட்டு வருது, அதுவும் ஃபுல் டார்க் பிளாக். ஃபுல் ஸ்பீடில் நிறுத்தி பிரேக் அடிச்சார். எப்படி அடிச்சார் தெரியலையா? எதுவுமே இல்லை, அமாவாசை நிறைஞ்ச அமாவாசைன்ற ஒன்றும் இல்லைங்க. காலையில் 10 மணிக்கு போயிட்டுருக்காரு. நம்ம சொன்ன உடனே என்ன யோசனை வருது? உடனே இருட்டு, ராத்திரி, நாமவே இரவு என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் எல்லாம் யாருக்காவது யோனிச்சா, காலையில் 10 மணிக்கு ரோட்டில் லைட் எரியாது, வண்டியில் லைட் எரியலனாலும் பிரச்சனை இல்லை. கூலிங் கிளாஸ் வேறு போட்டுட்ருக்காரு. ராத்திரியில் கூலிங் கிளாஸு, ஆனால் போடுறாங்க அரசியல்வாதிகள்லாம். இப்போ ராத்திரி 12 மணிக்கும் போடுறாங்க கூலிங் கிளாஸ். ஆனால் நமக்கு எண்ணம் எடுத்த உடனே என்ன நினைக்கிறோம்? அது இருட்டு. நாம கற்பனை செய்து கொள்கிறோம். கர்த்தர் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐ அம் த லைட். ஐ அம் த லைட்னா அந்த லைட் எப்படி வருது? 4 வசனம் அழகாக வருது பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை, ஆதி, பிகினிங். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். முதலாவது அது ஆதி. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையின் மூலமாகத்தான் நமக்கு கடவுளின் ராஜ்யம். அதை முதலில் தேட வேண்டும். அந்த முதலில் தேடிய பின்பு உனக்கு என்ன நடக்கும் என்றால், அந்த வசனம் என்பது உன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக மாறுகிறது. அப்போ ஆதியிலே இருந்த வார்த்தை எப்படியாக மாறுது? எப்படி மாறுது? நீ கடவுளுடைய ராஜ்யத்தை தேடி செல்லும் போது அது உன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அந்த கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கின்ற அது உன்னை கடைசி அந்த நாள் முடிவில் எப்படி கொண்டு செல்கிறது என்றால், சங்கீதம் 4:8 வாசிங்க. சங்கீதம் 4:8. வேகமாக வாசிங்க. அப்போ படுக்கும்போது நம்ம எப்படி படுக்கிறோம்? சமாதானத்தோடு நித்திரை செய்ய வேண்டும் என்றால், அன்று முழுவதும் உன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருந்தால் நீ இரவு சமாதானத்தோடு உன்னால் படுக்க முடியும். ஆதியிலே வார்த்தை, அடுத்து முதலாவது கடவுளுடைய ராஜ்யம்,
கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், இரவு சமாதானத்தோட உன் படுக்கை. ஹல்லேலூயா! எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். 41ஆம் சங்கீதத்திலே என்ன வாசிக்கிறோம்? 41ஆம் சங்கீதம் விடுங்க. மூணாவது வசனம். படுக்கையின் மேல் ஒருவேளை சமாதானத்தோட படுக்காத ஒரு வியாதி படுக்கையா இருந்தால் அதையும் மாற்றி போடுகிற கர்த்தர். ஹல்லேலூயா! எல்லாமே பாருங்க எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏனென்றால் காலையிலே அவருடைய எது புதிதாக இருக்கிறது? யார் சொன்னது? கிருபை தான் புதிதாக இருக்கா? எத்தனை பேர் நம்புறீங்க கிருபை புதிதாக இருக்குன்னு? சரி, எந்த வசனத்தை வச்சு சொல்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வசனத்தை அடிக்கடி நம்ம சொல்கிறோம். தினந்தோறும் காலை தோறும் நம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. எந்த வசனம் சொல்லுங்கள்? எந்த வசனம் கூட தெரியாது, ஆனால் சொல்கிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம். புலம்பல் 3ஆம் அதிகாரம். அதுவும் தெரியலையா? படிங்க. அவைகள் எவைகள்? அவைகள்னா கிருபையா? அப்போ முன் வசனம் படிங்க. இருப்பது இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள். அதான் கிருபையா இரக்கமா? இரக்கம் தான் புதிதாக இருக்கிறது. நம்ம ஆனால் ஜெபம் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்? கிருபைக்கு. இரக்கம் வேறு, கிருபை வேறு. ஆங்கில மொழிபெயர்ப்பில் சிலது மெர்சின்னு வரும், சில இடத்துல அது கிரேஸ்ன்னு மாறி மாதிரி வரும். ஆனால் நாம் வாசிக்கிற இந்த வேத புத்தகத்தின்படி, வேதாகமத்தின்படி எது புதிதாக இருக்கிறது? இரக்கங்கள். ஏன் இரக்கங்கள் புதிதாக இருக்கிறது என்றால் அவர் கிருபை பொருந்தியவர். ஹல்லேலூயா! அவருடைய கிருபை நம்மேல் என்னவா வருது? இரக்கமாய் வருகிறது. அந்த இரக்கம் தான் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. அதனால் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய இரக்கம் சொல்லும். அதில் வேறு கூட நம்மளே ஒரு வார்த்தை, சுத்த கிருபை. பைபிளில் அந்த வார்த்தையே கிடையாது. ஆனால் நம்ம எல்லாம் சுத்த கிருபை, சுத்த கிருபை. அழுக்கான கிருபை, சுத்தமான கிருபை, கழுவி வச்ச கிருபை, அப்படி என்ன இருக்குதா? அவருடைய இரக்கங்கள் புதிதாக இருக்கின்றன. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு கர்த்தரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இருதயத்திற்கும் நம்முடைய மூளைக்கும் 18 இன்ச் செக் பண்ணி பார்த்துங்க. வேணாம், நீங்கள் வீட்டுக்கு போய் டேப் எடுத்து வச்சிங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் எல்லாருக்குமே 18 இன்ச்சஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஹார்ட் அண்ட் மைண்டு. 18 இன்ச்சு தான். அந்த 18 இன்ச்சில் பரலோகத்தை மிஸ் பண்ணாதீங்க. பரலோகத்துக்கு போகிறதுக்கு வெறும் 18 இன்ச்சஸ் தான் இருக்குது. உன்னுடைய மனமும் உன்னுடைய இருதயம் அது புதிதாய் மாற வேண்டும். நீ தூய்மைப்பட வேண்டும், வஸ்திரங்களை மாற்ற வேண்டும், பெத்தேலுக்கு திரும்ப வேண்டும். நீ பெத்தேலுக்கு திரும்புவது எதற்கு என்றால் பலிபீடத்தை உண்டாக்கு என்று தான் சொன்னார். பலி செலுத்து என்று சொல்லவில்லை. பலிபீடத்தை உண்டாக்கு. அப்போ உண்டாக்கின பின்பு நீ எதற்கு எவ்விதம் பலி செலுத்த வேண்டும் என்று அவர் உனக்கு சொல்லி தருவார். ஆகையால் பலிபீடத்தை உண்டாக்குகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி உண்டாக்க வேண்டும் என்றால் நான் முதலிலே மனம் திரும்ப வேண்டும், தூய்மைப்பட வேண்டும், திரும்பி செல்ல வேண்டும். சீகேம் எனக்கு மிகவும் சௌகரியமான இடமாக இருக்கலாம். என்னுடைய வேலை, என்னுடைய வீடு, என்னுடைய ஊர், என்னுடைய உறவு எல்லாமே இது எனக்கு நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்லுவது அது அல்ல. நீ எங்கே குடியிருக்க வேண்டும் என்றால் பெத்தேலிலே குடியிருக்க வேண்டும். ஹல்லேலூயா! நீ அவரை என்று சந்தித்தாயோ, எங்கு சந்தித்தாயோ அதிலே நீ குடியிரு என்று அர்த்தம்.
நீ அவரோடு குடியிரு என்று அர்த்தம், அவரோடு உறவை வைத்துக்கொள் என்று அர்த்தம், அவரை விட்டு விலகாதே என்று அர்த்தம், அவர் கூடவே இரு என்று அர்த்தம். விலகி சென்றால் நீ திரும்பி வர வேண்டும். திரும்பி வர வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும் என்றால் விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் சுட்டரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வஸ்திரத்தை மாற்ற வேண்டும். சேஞ்ச் யுவர் ட்ரெஸ். அதை தான் இங்கே தெளிவாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். வெரி டிசாஸ்டர். நீங்கள் முன் அதிகாரம் படிச்சீங்கன்னா மிக கொடுமையானது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பரிதாபமான ஒரு பீரியட். முழுவதும் குடும்பம் முழுவதும் குழப்பம், பிரச்சனை, போராட்டம். ஒரே மகள் கற்பழிக்கப்பட்டாள். த ஃபர்ஸ்ட் ஆனர் கில்லிங், முதல் ஆணவ கொலை. இங்கே தான் பைபிளில் தான் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட். இப்போ நிறைய சொல்லலாம், அப்பவே இருந்தது. இந்த 34ஆம் அதிகாரத்திலே அந்த லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாக தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். முதல் வசனமே. அந்த ஊர் புது ஊர், புதுசாக அப்போ தான் வந்திருக்காங்க. இது வீட்டில் அடங்குச்ச பார்த்தீங்களா? அதுவும் அங்கே போய் பார்க்குது. எதுக்கு பார்க்குது? நம்மளை விட இந்த பொண்ணுங்க அழகாக இருக்கா, இந்த ஊர் பொண்ணுங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, நான் போடுற சுடிதாரை விட இவங்க காஸ்ட்லியாக போடுறாங்களா இல்லையா, இவங்கெல்லாம் துப்பட்டா போகிறாங்களா, நம்ம போடாமல் இருக்குமே அதே மாதிரி தான் இருக்காங்களா அப்படின்லாம் போய் பார்க்கக்கூடாது. யாக்கோபும் அவங்களும் லேயாலும் என்ன பண்ணியிருக்கணும்? பொண்ணு தனியாக போதே வீட்டில் உட்காருன்னு சொல்லியிருக்கணும். இந்த காலத்து பசங்க அடங்காது, நாங்கள் என்ன பிரதர் பண்ணுறது அப்படின்னா இப்படி தான் ஆகி வரும். பாருங்கள், இந்த பேம்பரிங் யுவர் சில்ட்ரன், தட்ஸ் வெரி ரிஸ்கி இன் யுவர் லைஃப். குழந்தைகள் அப்படியே அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நம்மளை விட எல்லாமே தெரியும். நாம் தான் ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. இந்த பிள்ளைங்களை அவர் பார்க்கல, 2 பேரும் அடக்கலை, அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அங்கே மொத்தமும் முடிஞ்சு போச்சு. திரும்பி வந்த பிறகு அவன் வரான். அவன் சொல்கிறான், வாங்க நம்ம எங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், உங்கள் வீட்டு பெண்களை நாங்கள் பெண் கொள்ளலாம் அப்படின்ட்டு அவன் தனியாக போய் பேசுகிறான். நீங்கள் வீட்டுக்கு போய் படிங்க. அது 34ஆம் அதிகாரம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக படிக்கணும். அங்கே போனதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிறாங்க, வேணாப்பா நம்ம இந்த மாதிரி போயிடலாம், போயிட்டோம்னாக்கா அந்த ஊருடைய எல்லா ஆடு மாடும் நமக்கு, நம்மளுடைய ஆடு மாடுகள் நம்ம சொத்து விட்டு பிரியாது. யாக்கோபு பசங்க என்ன சொல்கிறானுங்க? ஒன்றும் இல்லைங்க, விருத்து சேதனம் பண்ணிட்டீங்கன்னாக்கா நம்ம பழையபடி ஒன்றாயிடலாம். எப்படி பார்த்தீங்களா? கல்யாணத்துக்காக பேப்டிஸ்ட் எடுக்குது. அதை தான் அன்றைக்கே பண்ணியிருக்கான். எப்படி அது? விருத்து சேதனம் பண்ணிட்டா எல்லாம் ஒன்றாயிடுமா? பேப்டிஸ்ட் எடுத்த முங்கி எழுந்திரிச்சிட்டாக்கா முடிஞ்சு போச்சு. அவன் 3 முடிச்சு தான் போட முடியும், வேறு எதுவும் நடக்காது. பல சமயங்களில் அப்படி தான் நடக்குது. இங்கே அதே தான் பார்கெயின் பண்ணுறான். கல்யாணம் பேசும்போது சொல்கிறான், நம்ம விருத்து சேதனம் பண்ணிட்ட பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாம் ஒன்றாயிடலாம், அவங்க சொத்து நமக்கு, நம்ம சொத்து விட்டு பிரியாது. அது எவ்வளோ வஞ்சமாக அந்த பிள்ளைகள் இப்படி ஒரு என்ன பண்ணுறாங்க? திட்டம் தீட்டி திருமணம் ஆன உடன் அவர்கள் இம்மிடியேட்டாக முதல் வேலை எல்லாரையும் வெட்டி போட்டான். மொத்த பெரிய வெட்டி போட்டு அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்தான். பொண்ணோட லைஃப்பும் போச்சு, எல்லாமே போச்சு. அதற்கு பின்பு தான் கர்த்தர் சொல்கிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. எத்தனை முறைடா உனக்கு சொல்கிறது? முதல்லையே உனக்கு சொன்னேன், பெத்தேலுக்கு போ. நீ இங்கே கூடாரம் போட்ட. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், நீ எங்கே உனது கூடாரத்தை போட்டிருக்கிறாய்? சீக்கிரமாக இருந்தால் நீ சீக்கிரம் பெத்தேலுக்கு திரும்பி போ. நீ பெத்தேலுக்கு திரும்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மாறாது. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆகையால் தான் நீ தவறு செய்திருக்கலாம் யாக்கோபு, உன்னுடைய பெயரை நான் இப்பொழுது மாற்றுகிறேன், நீ இனி இஸ்ரேல். 2வது முறை பெயர் வைக்கிறார். பார்த்தீங்களா? முதல்ல ஏற்கனவே வச்சாச்சு. 10ஆம் வசனம் 35:10 பார்த்தீங்கன்னா, இனி நீ இஸ்ரவேல் என்று காண உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று மீண்டும் 2வது முறை பெயர் வைக்கிறார். அது பெயர் வைத்தது பெரிதல்ல. 11வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள கடவுள். பார்த்தீங்களா? நமக்கும் பெயர் வைத்துவிட்டு அவருடைய பெயர் என்ன என்பதும் நமக்கு சொல்லுகிற ஒரே கடவுள் நம்முடைய கடவுள். ஹல்லேலூயா. ஹி இஸ் இன்ட்ரடியூசிங். எந்த கடவுளா சொல்லுமா? படத்தில் தான் சொல்லுவோம், ஜங்குன்னு அப்படி மியூசிக் போட்டு வந்து நிற்கும். அப்போ கூட நான் முருகன் வந்திருக்கேன், சிவன் வந்திருக்கேன்னு சொல்லுது.
கற்பனையாக எழுதினால் கூட நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள கடவுள். தன்னைத்தானே அறிமுகப்படுத்துகிற ஒரே கடவுள் நம்முடைய கடவுள். அது மாத்திரமல்ல, உன் பெயர் என்ன என்பதை சொல்லிவிட்டு தான் யார் என்பதை நமக்கு அறிமுகப்படுத்தி கொண்ட ஒரு அற்புதமான கடவுள். அதான் அழகா சொல்றாரு, நீ இஸ்ரவேல், நான் சர்வ வல்லமை உள்ள கடவுள். எவ்வளவு அழகான ஒரு கடவுள்! அந்த சர்வ வல்லமை உள்ள கடவுள் கொடுத்த வாக்கு தத்தங்கள் மாறாது. கேலண்டர் மாறும், அந்த கேலண்டரில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் மாறாது. அது என்றைக்கும் இருக்கும். ஒருவேளை தாமதப்பட்டு தடைப்பட்டு இருக்கலாம், அது நிறைவேறும். அதனால் ஷீட்டு மாறிடுச்சு, அவ்வளோதான், பழசு கிடையாது இப்போ நினைக்காதீங்க. இந்த நாள் வரை எத்தனை வருடம், ஒவ்வொரு வருடமும் நீங்கள் எந்த வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறீர்களோ அது மாறாது. Calendars will change, promises will never change. He is a never changing God. ஏனென்றால் He is with you in all your challenges. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்திற்கும் உடன் இருக்கிறவர். நாம் சந்திக்கிற போராட்டங்களை எடுத்துரைக்கிறவர், தான் யார் என்பதை சொல்லுகிறவர், நீ எங்கே போக வேண்டும் என்று சொல்லுகிறவர், நீ எங்கே இருந்து வந்தாய் என்பதை நினைப்பூட்டுகிறவர், இனி அங்கு சென்று என்ன செய்ய வேண்டும்